அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேரில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களை, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்துக்கொள்ள நீங்கள் வெளிப்படுங்க. முடியும் நாம் மாத்திரம் அமைப்பட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். இயேசு சீக்கிரம் வருகிறார். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன். மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். இயேசு சொல்லி போன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறபடியால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய வருகை வெகு சீக்கிரம். அவருடைய வருகை வெகு சீக்கிரம். ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆகவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் இயேசுவின் வருகையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் வருகையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகையை நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யோபு 19ஆம் அதிகாரம் 5 முதல் 27 வசனங்களை பார்க்கின்ற பொழுது யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்கிறார். தேவன் எதற்காக வருகிறார்? ஜனங்களை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். God comes. Jesus is coming soon. ஜனங்களை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாய் இருக்கும், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயிரே இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். God comes. பிரியமானவர்களே, the judgment of God, ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஜனங்களை நியாயம் தீர்க்க வருகிறார். நியாயம் தீர்ப்பதற்காக உயரே இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறார். அடுத்தபடியாக, அவபக்தியுள்ளவர்களை அவர் கண்டிக்க தேவன் வருகிறார். அவபக்தியுள்ளவர்களை கண்டிக்க தேவன் வருகிறார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலும் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா நிருபம் வசனம் 14-15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்
அவர்களில் அவபக்தியுள்ளவர்களாய் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவபக்தியுள்ளவர்களை கண்டிக்க தேவன் வருகிறார். பக்தியுள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பக்தியுள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி வேணும், பக்தியோடு இருக்கணும். இன்னைக்கு தேவ பயம் இல்லாததுனால தான், பக்தி இல்லாததுனால தான் ஜனங்கள் முரட்டாட்டத்திலே காணப்படுறாங்க. முரட்டாட்டம், தெய்வ பயம் கொஞ்சம் கூட இல்லை. தெய்வ பயம் இருந்தால் குடிக்க மாட்டான். தெய்வ பயம் இருந்தால் பீடி சிகரெட் குடிக்க மாட்டான். பீடி சிகரெட் குடிக்கிறியா நீ துன்மார்க்கன், நீ சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறாயே நீ துன்மார்க்கன். பிரியமானவர்களே, நீ விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிற நீ துன்மார்க்கன். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். வெளிப்படுத்தல் 22:12 வசனம் சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எபிரேயர் 10:37 வசனத்திலே, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 1 தெசலோனிக்கேயர் 5:2 வசனத்திலே, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். ஆகவே ஆண்டவருடைய வருகையில் பிரியமானவர்களே நம்ம பங்கு பெறணும்னா கர்த்தரை கனம் பண்ணணும். ஹானர் த லார்ட். மல்கியா 1:6, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அதான் கர்த்தரை எப்படி கனம் பண்ணணும்னா, உன் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹானர் தி லார்ட் வித் யுவர் வெல்த், வித் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஆல் யுவர் கிராப்ஸ். பிரியமானவர்களே, உன் பொருளால் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனுடைய தாசராகிய மெல்கிசேதேக்குக்கு தசமமாக கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணினான். ஆதியாகமம் 14:18-20 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான இந்த சாலமோன் ராஜாவை மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசம பாகம் கொடுத்தான். பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணணும். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். ஆகவே நாம் கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணணும். சங்கீதம் 15:4 அதே சொல்லுது, ஆகாதவன் அவன் பார்வையை தீர்ப்பு. கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். அவருடைய வருகை வெகு சீக்கிரம். ஆகவே நாம் கனம் பண்ணணும், ஒருவருக்கு ஒருவர் கனத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, சில பேருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணால் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. பிரைஸ்லான்னு சொன்னால் சிலவங்க பிரைஸ்லான்னு சொன்னால் கண்டுக்கிடாமல் அப்படியே போயிடுறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். தோத்திரம் சொன்னால் கண்டுக்கிடாமல் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழும் நாட்கள் கடைசி நாட்கள். 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்கள் சொல்கிறது, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். கடைசி காலத்தில் மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்கள், பணம் 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 என்றால் பிணமும் வாயை திறக்கும் சொல்லுவாங்க. பணம், பணத்தாசை, பணத்தாசை இருக்கக்கூடாது. பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உண்மைதான். ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தாப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் உள்ளவர்களையும், தாய் தாப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களையும். பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும். பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? பெற்றோரை கனம் பண்ணுகிறீங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? பெற்றோரை கனம் பண்ணுகிறீங்களா? பெற்றோரை கனம் பண்ணு. யாத்திராகமம் 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் தாயும் தாப்பனையும் கனம் பண்ணு. கனம் பண்ணுறீங்களா? தாய் தாப்பனை அடிக்கிறீங்களா? பிள்ளைகள் தாய் தாப்பனை எழுத்து பேசுகிறீங்களா? அவங்கள மிதிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். தாய் தாப்பனை அடிக்கக்கூடாது. அவங்க உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், நிறைய செய்தித்தாளை பார்க்குறேன், வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 23:22, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளும் அவளை அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ண நீ முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டன. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் சொத்தெல்லாம் வாங்கிட்டு பெற்றோரை கைவிட்டுற சூழ்நிலை காணப்படுகிறது. நீதிமொழிகள் 20:20, தன் தகப்பனை தாயின் தூசியினுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். தகப்பனையும் தாயையும் தூசிக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அவன் தாயும் தகப்பன் தானே. உன்னைய சிறு வயதிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, பெற்று ஆளாக்கி, உன்னை படிக்க வச்சு, உன்னை வளர்த்து எவ்வளோ நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்க. உன்னை செட்டில் பண்ணி உன்னுடைய லைனை கிளியராக்கி உன்னை வாழ்க்கையில் செட்டில் பண்ண வச்சுருக்காங்க. உன் தாய் தப்பன் எவ்வளோ தியாகத்தோடு உன்னை படிக்க வச்சுருக்காங்க. உன் தாய் தகப்பனுக்கு அடங்காமல் இருக்கலாமா? அடங்காமல் இருக்கலாமா? நிறைய ஜபக்குறிப்பு வருகிறது. ஏனெண்டா நிறைய பேர் சொல்கிற காரியம், பையன் சிகரெட்டு குடிக்கான், பீடி குடிக்கான், குடிக்க அடிமையாக இருக்கான், என்னை மதிக்கிறதே கிடையாது, துன்மார்க்கமான செயலில் ஈடுபட்டு கொண்டது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. நீதிமொழிகள் 1:8, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேளு, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. கடைசி காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. தகப்பன் போதகத்தை, அதான் சொல்லப்படுது, தாய் தகப்பன் மார்க்கு கீழ்ப்படியாதவர்களையும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்க இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும். இச்சை அடக்கம், இச்சை, கண்களின் இச்சை. இந்த கண் இருக்க ரொம்ப பொல்லாதது. கண்களின் இச்சை, இச்சைக்கு விலகி நடக்கணும். இந்த கண்ணு தான் அசிங்கமானதை பார்க்குது. செல்லில் அசிங்கமானதை நோண்டி பார்த்து இந்த கண் கெட்டு போகுது. பிரியமானவர்களே, கண் தெளிவாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் தெளிவாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும், துணிகரமாக கொலை செய்கிறான், துணிகரமாக களவு செய்கிறான், துணிகரமாக கற்பழிக்கிறான். சமீபத்தில் பாருங்கள், கல்கத்தாவில் மருத்துவ மாணவி ஆஸ்பத்திரியில் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த பிள்ளைய எத்தனை பேர் கெடுத்து அந்த பிள்ளையை கொன்று அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை சீரழித்து இப்பெல்லாம் சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. துணிகரமாக பாவம் செய்கிறான். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாம் இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்க? இயேசுவின் வருகை அடையாளங்கள் என்ன? மத்தேயு 24 4 முதல் 37 வரை பார்க்கின்ற பொழுது, 24 4 முதல் 37 பார்க்கும்போது, இயேசு அவர்களுக்கு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. யுத்தங்கள் நடக்குதா? ரஷ்யா உக்ரைன் 2 வருஷத்துக்கு மேலே சண்டை நடந்துகிட்டு இருக்கு பிரியமானவர்களே. அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய பயங்கர சண்டை நடக்கு. பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும். பஞ்சங்கள், கொள்ளை நோய், சமீபத்தில் தான் கொரோனா இன்னும் கொள்ளை நோய் அநேகரை வாரி கொண்டு போச்சு. பூமி அதிர்ச்சி, கேரளாவில் வயநாட்டில் பாருங்கள், நிலநடுக்கத்தினால எத்தனை மக்கள் மரித்து போன. பூமி அதிர்ச்சி. அது மாத்திரமல்ல, உங்களை என்ன செய்வாங்க? உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வச்சு, கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. முடிவு பரியது நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்தில் எழும்புவாங்க. அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். 30ஆம் வசனத்திலே 29ஆம் வசனத்திலே, அந்நாட்களிலே உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே 32வது, அத்திமரத்தினால் ஒரு முகமையை கற்றுக்கொள்ளுங்க, அதில் இளங்களை தோன்றி துளிரும்போது வசந்த காலம் சம்பவிற்று அறிவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாத மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போவின் வார்த்தைகளை ஒளிந்து போகவில்லை. அந்த நாளையை என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். தெளிவாக சொல்லியிருக்கிறார். எவ்வளோ தெளிவாக ஆண்டோடைய வருகை. ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். ஆர் யூ ரெடி டு மீட் ஜீசஸ்? ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தலை தாழ்த்துவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை வெகு சீக்கிரம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அப்பா, எத்தனையோ ஜனங்கள் அழிவிலே இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் சந்திங்க. எத்தனையோ வியாதியுள்ள மக்கள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் குணமாக்குங்க. அப்பா, முடிவு பரிந்தும் நினைத்திருப்பன ரசிக்கப்படும். முடிவு நிலைத்துக்க உதவி செய்யும். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிங்கள். முடிந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையினால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கலாம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை என்ன செய்யுங்க, நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க. பிரியமானவர்களே, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் மறவாதீங்க. ஏனென்றால் என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய செய்திகள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து மகிழலாம். பிரியமானவர்களே, யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய அந்த பாடல்கள் வரும். செய்திகள், நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. அவையெல்லாம் பார்த்து நீங்கள் மகிழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள்.
என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இயேசுவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இந்த என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. இந்த என்னுடைய நம்பிக்கை உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள்.